விஜய் சார் வாயை துறங்க, எதுனா பேசுங்க, பிரஸ் மீட் கொடுங்க, வாயை துறங்க சிஎம் சார் அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவங்களுடைய கட்சியோட ஆட்கள் கூட சேர்ந்துக்கிட்டு அமைச்சரவை கூட்டத்துல சட்டசபையிலே போயிட்டு கையில போர்டை வச்சு போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டிஎம்கேவோட நிறைய மேடைகள்ல நிறைய மீட்டிங்ல அதையும் தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஓவராலா கதறிக்கிட்டு இருக்காங்க டிஎம்கே ஆட்கள்லாம். எதுக்காகப்பா அப்படின்னா, விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா தமிழ்நாட்டுல குற்றங்கள் அதிகமாயிடுச்சு, நிறைய பெண்கள் சீரழிக்கப்பட்டிருக்காங்க, அதுக்கு அவர் எதுவுமே பிரஸ் மீட் கொடுக்க மாட்டேங்கிறாரு, வாய் திறக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு அப்படி ஆப்போசிட்ல டிவிகே குழுவினர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆமா ஆமா நாங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இவ்வளவு தப்புகளா நடக்குது. இந்த டிஎம்கே 5 வருஷமா ஆட்சி பண்ணும் போது இந்த தமிழ்நாடு செல்வ செழிப்பு அமைதி பூங்காவா இருந்துச்சு பாருங்க. ஏங்க, டிஎம்கே போன வருஷம் 5 வருஷம் ஆட்சி பண்ணும் போது உங்க ஆட்சியில எவ்வளவு குற்றங்கள், எவ்வளவோ பாலியல் சீண்டல்கள், எவ்வளவு பெண் பிள்ளைகள் சீரழிக்கப்பட்டிருக்காங்க, எவ்வளவோ கட்ட பஞ்சாயத்து நடந்திருக்கு, அவ்வளவு கேஸ் கட்டு இருக்கு, கிட்டத்தட்ட 5000க்கு மேற்பட்ட குற்றங்கள் இருக்கு. அதை எல்லாத்தையும் விட்டு போட்டு இப்பதான் நாங்க ஆட்சிக்கு வந்தோம், சில விஷயம் ஒன்னா சரி பண்ணிக்கிட்டு இருக்கோம், அதுக்குள்ள பேசுங்க சார் பேசுங்க சார் உங்க ஆட்சியெல்லாம் நடந்திருக்கு சொல்லிட்டு இந்த மாதிரி தூக்கிட்டு வர்றீங்களே. அப்படி விஜய் சார் பேசிட்டா மட்டும், இப்ப விஜய் சார் பிரஸ் மீட் கொடுத்துட்டாரு, என்ன பண்ணுவீங்க? என்னத்தையாச்சும் குத்தம் சொல்லணுமேன்றதுக்காக நீங்க சொல்லிக்கிட்டு தான் இருப்பீங்க. அதுக்காக எங்க டிவிகே கட்சியெல்லாம் உங்களுக்கு ஆன்சர் பண்ணிட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு டிவிகே சார்பில் இருந்து சில குழுவினர் இதுக்கு ஆன்சர் பண்ணியிருக்காங்க.